வணக்கம். நான் ஆர்கே கோடூரு. இது ஆர்கே கோடூரு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜனநாயகன் படத்தோட டிலேட் சென்சார் சர்டிஃபிகேட் பற்றி பேசுவோம். ஜனநாயகன் படம் ஜனவரி 9th எனக்கு ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வரைக்குமே அந்த படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கப்படல. டிலே இந்த சென்சார் சர்டிஃபிகேட். கெவின் ப்ரொடக்ஷன்ஸ் மத்ராஸ் ஹைகோர்ட்டில் சென்சார் சர்டிஃபிகேட்காக கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஜனநாயகன் படம் சென்சார் சர்டிஃபிகேட் வராமல் யார் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, யார் சென்சார் போர்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க? பிஜேபிவா இல்லை டிஎம்கேவா? இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிலே இந்த சென்சார் சர்டிஃபிகேட் அண்ட் பிஜேபி இன் த பேக். கெவின் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிசம்பர் 19th அன்றைக்கி ஜனநாயகன் படம் வந்து சென்சார் போர்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்களும் படத்தை பார்த்தாங்க, சில கட் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த படத்தில் நிறைய வன்முறை இருக்குது, நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சைடில் இருந்து சில கட் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாமே கெவின் ப்ரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் மூவி ஆக்செப்ட் பண்ணி அந்த கட்ஸ் எல்லாமே கட் பண்ணி அந்த படத்தை வந்து ரீசப்மிட் பண்ணாங்க. யூஸ்வலாக சென்சார் சர்டிஃபிகேஷன் எப்படி நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்சார் டீம் வந்து இன்றைக்கி காலையில் வந்து அந்த படம் பார்த்தாங்கன்னா இன்றைக்கி நைட்டே அந்த சர்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க, இல்லைனா நாளைக்கு கொடுப்பாங்க. ஏதாவது மதியத்து இல்லை ஈவினிங் அந்த மாதிரி படம் பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒரு 24 ஹவர்ஸ்லேயே அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து அவங்க படம் பார்க்கும்போதே இது யூ/ஏ சர்டிஃபிகேட் எல்லாமே சொல்லிட்டாங்க ஓரலாக. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல டிலே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ப்ரொடக்ஷன் டீமில் இருந்த அந்த சென்சார் இதுக்கு போகும்போது அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு வாங்க தரோம், நாளன்னைக்கு வாங்க தரோம், அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் எந்த ப்ராமிஸ் தரமாட்டுறாங்க. அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு சொல்லி சும்மா கதை சொல்லிகிட்ருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் சென்சார் போர்டு கண்ட்ரோல் பண்ண பிஜேபிவா? இப்போ நடக்கிறது எல்லாமே பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. பிஜேபியோட கூட்டணிக்கு போகாத டிவிகேவை பழி வாங்கிறதுக்காக தான் இந்த பிஜேபி வந்து இந்த படத்துக்காக சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் டிஎம்கே தமிழ்நாடு ஸ்டேட்டில் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போமா? யூஸ்வலாக எல்லா பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த பெனிஃபிட் ஷோ அதிகாலையில் திரையரங்கில் இந்த ஷோஸ்க்கெல்லாம் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஜனநாயகன் படத்துக்கு அந்த 4 AM ஷோஸ் இல்லைனா 7 AM ஷோஸ் கொடுப்பாங்க. அந்த ஷோக்கு பர்மிஷன் கொடுக்காங்கம்மா நிறைய ரூல்ஸ் பேசிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு விஜய் படம் வரும்போது தான் இந்த ரூல்ஸ் எல்லாமே ஞாபகம் வரும், எல்லாமே பேசுவாங்க அந்த டைமில் தான். அதே மாதிரி இந்த படத்தை சப்ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த படத்தில் விஜய் பேசுகிற அரசியல் வசனங்கள், அவங்களோட பர்ஸ்பெக்டிவ், இந்த டிஎம்கே பண்ணுற இந்த ஊழல், இது எதுவுமே வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கும் எல்லாருக்கிட்டேயும் சேர்க்காமல் இருக்கிறதுக்கும் அந்த படத்தோட ஷோஸ் கம்மி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த படத்துக்காக ஆப்போசிட்டாக இன்னொரு படம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பெரிய பெரிய ஷோஸ், பெரிய பெரிய தியேட்டர்ஸ், பெரிய ஸ்க்ரீன் இருக்கிற தியேட்டர்ஸ் எல்லாமே அந்த படத்துக்கு போகுது. அதோடு சேர்த்து இன்னொரு ஸ்டாரோட பழைய படமாக ரீரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வச்சு சில தியேட்டர்ஸ் கவுண்ட் கம்மி பண்ணுறதுக்கு இந்த படத்துக்காக இன்னும் நிறைய வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஜனநாயகனுக்கு ஜனநாடா அண்ட் அதர் ஜனநாயக் குடு இன் அதர் ஸ்டேட்ஸ் மூவி இஸ் ரிலீஸிங். அதுக்கும் காம்படிஷனாக நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. அந்த ஸ்டேட்டில் இந்த மூவிக்கான ப்ரமோஷன்ஸ் பண்ண விடாமல், இந்த சென்சார் சர்டிஃபிகேட் வராமல் பிஜேபி பண்ணுது. இந்த எந்த தியேட்டர்ஸ் கொடுக்காம, பெரிய அளவில் தியேட்டர்ஸ் கொடுக்காம இந்த டிஎம்கேவும் பிரச்சனை பண்ணுது. விஜயோட கடைசி படத்தை அதோட ரன்னை, அதோட கலெக்ஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த படத்துக்கு அதிகமான பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம்
கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் வந்து மத்ராஸ் ஹைகோர்ட்டில் இன்றைக்கி வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸோட ஹியரிங் இன்றைக்கி மதியத்துக்கு அரௌண்ட் 2:15 பிஎம் சம்திங் ஹியரிங்க்கு வருது. இந்த கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் ஹைகோர்ட்டில் இந்த ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இமீடியட்டாக ரிலீஸ் பண்ண சொல்லி இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு ஜனநாயகன் படத்துக்கு ஃபேவராக தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்னு நம்புகிறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதோட அப்டேட்ஸும் நான் உடனே ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த பிஜேபி கவர்மெண்ட், இந்த டிஎம்கே கவர்மெண்ட் விஜயோட கடைசி படமான ஜனநாயகனுக்கு ரிலீஸ் பண்ண விடாமல், இல்லை அதிகமான தியேட்டர்ஸ் கொடுக்காம, அதோட கலெக்ஷன்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கே தெரியும், 2026 இந்த ஊழல் ஆட்சியும் இந்த தீய சக்தியும் தளபதி இல்லை நாம் எல்லோரும் சேர்த்து இந்த தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில் இருந்து வீட்டுக்கு அனுப்பணும். இன்னும் சில மாதம்தான், நல்லதனோடு செய்வோம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.